அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, 8 மணி நேரம் எக்ஸாம் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் இருந்தாலும் நம்ம கண்டினியூஸாக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணலாம், எக்ஸாமில் வின் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தெளிவான ஷெட்யூல் வேணும். அதுக்கு முன்னாடி லெசன்ஸை அன்னன்னைக்கு முடிக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வேணும். ஓகேவா? அடுத்து நம்ம சம்ஸை ரொட்டீனாக நம்ம போட்டு பார்த்துட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிடைச்சாலும் அதில் புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா நம்மளால் எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஷெட்யூல் போட்டோம் அப்படின்னா அந்த ஷெட்யூலை கண்டிப்பாக அன்றைக்கே முடிச்சு ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்தால் மட்டும்தான் அதுவும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சுக்கிட்டே ஒரு நாள் படிச்சுட்டு 2 நாள் 3 நாள் கேப் விட்டுட்டு படித்தோம் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. கண்டினியூஸாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு 4 மணி நேரம் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்குரிய டயத்தை நம்ம தான் டிசைட் பண்ணணும். நம்ம டிசைட் பண்ணி படித்தா மட்டும்தான் படிக்க முடியும். ஓகேவா? அடுத்து இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. எல்லா யூடியூபர்ஸுமே நல்லபடியாக நம்மளுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு மேக்ஸ் ஆகட்டும், ஜிஎஸ் ஆகட்டும், அண்டு தமிழ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வீடியோ கொடுக்குறாங்க. அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குதோ அந்த சேனலை எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தாலும் சரி, இல்லை தனித்தனியாக சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தாலும் சரி, கரெக்டாக எக்ஸாம் வரைக்கும் அதே சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பட் அவங்க கொடுக்கக்கூடிய நோட்ஸை உங்களால் எடுத்து படிக்க முடியும் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா ஓனாகவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓனாக ப்ரிப்பேர் பண்ணாலே நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சிக்கவும் முடியும். நம்மளால் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ணவும் முடியும். நம்மளாக உட்காந்து என்ன இருக்குன்றதை புரிஞ்சு படித்தா மட்டும்தான் நம்ம எக்ஸாமில் வின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா, போன சிலபஸை காட்டிலும் இந்த சிலபஸ் ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் இலக்கணம் தானா அப்படின்ட்டு போகவும் முடியாது. ஏன்னா இலக்கணத்தில் புரிஞ்சால் மட்டும்தான் இலக்கணம் நம்ம அங்கே அப்ளை பண்ண முடியும். சரி, அதில் ஒவ்வொரு இதுவுமே நுணுக்கங்கள் இருக்குது. இலக்கணத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம எக்ஸாமில் வின் பண்ண முடியும். இலக்கணம் தானா அப்படின்ட்டு போக முடியாது, அசால்ட்டாகவும் எடுக்க முடியாது. சரியா? மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு நாளைக்கு 5 சம்ஸ் வரைக்கும் நம்ம வச்சு போட்டாலும் போதும். இல்லை சாப்டர் வைஸ் ஒவ்வொரு சம்ஸும் ஒவ்வொரு சாப்டர் வைஸும் நம்ம பார்த்தாலும் சரி, இல்லை ஏதாவது யூடியூப் சேனலில் பார்த்து நான் அந்த யூடியூப் சேனல் தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே. எந்ததை நீங்கள் பண்ணாலும் சரி கண்டினியூஸாக பண்ணுங்கள். கண்டினியூஸாக பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். மேக்ஸை அவங்க சேனலில் போடுறாங்கன்றதுக்கு நம்ம பார்த்தா மட்டும் போதாது. நீங்கள் ஒரு நோட்டை போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்ம எக்ஸாம் ஹாலில் என்ன சம்ஸு கேட்டாலும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மிஸ்டேக்கு இருக்காமலும் நம்மளால் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம சாப்டர் வைஸ் ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் எடுக்கக்கூடிய ஷெட்யூல், அந்த ஷெட்யூல் ஸ்டடி பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டடி பிளான் மட்டும் கரெக்டாக போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் கொடுத்து ஒரு நாளைக்கு என்னால் 8 மணி நேரம் படிக்க முடியல, ஓகே பரவாயில்ல, என்னால் 2 மணி நேரம் படிக்க முடியல, அந்த 2 மணி நேரமே புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக சக்ஸஸ் பண்ணலாம். மேற்கொண்டு நம்ம சேனலில் மேக்ஸ் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 2 இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த சேனலை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஒவ்வொரு சம்ஸாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தனியாக நீங்களே ஒரு நோட்டை போட்டு அதில் இருக்கக்கூடிய சம்ஸை ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். எக்ஸாம் ஹாலில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே முடிக்கணும். அப்போ நம்ம எவ்வளோக்கு ப்ராக்டிஸ் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம சக்ஸஸ் இருக்குது. சரிங்க? தமிழை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட். அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸ் ஒவ்வொன்றுமே நம்ம இலக்கணம் தானா அப்படின்ட்டு அசால்ட்டாக விட முடியாது. ஏன்னா இலக்கணத்தில் தான் அவங்க டெஸ்ட் வச்சு கேட்பாங்க. ஈஸியாகவும் அட்டன் பண்ணக்கூடியதும் அந்த டாபிக் தான். சரியா? மேக்ஸிமம் நம்ம தமிழில் 90க்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜிஎஸ்சில் கம்மியானாலும் சரி, மேக்ஸில் 1-2 மார்க் கம்மியானாலும் சரி நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் மேக்ஸை பொறுத்தளவுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாலும் அதையே கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த சேனலுக்கு சொல்லக்கூடிய சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்டடி பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஒரு நாளைக்கு சம் போட்டுட்டு நாளைக்கு விட்டுட்டு நாளைன்னு போடுவோம் அப்படின்ட்டு விட்டால் நம்ம எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் வேணும். டெய்லி என்னால் ஒரு 10 சம் முடியலையா ஒரு 2 சம்மாவது அட்லீஸ்ட் நம்ம பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை அந்த டைம் ஆஃப் பீரியடுக்குள்ளே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா?
ஜிஎஸ்ஸை பொறுத்தளவுக்கு இன்னும் வந்து நம்ம சேனலை வந்து அப்லோட் பண்ணலை. மேக்ஸ் ஒன்லி மட்டும்தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். டாபிக் வைஸ் இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 3 பாட்டு முடிச்சிருக்கோம். ஃபுல்லாகவே நான் கொடுக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமேவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், ஸ்கூல் புக்கு அண்டு நம்ம எக்ஸ்ட்ரா புக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி பாருங்கள். சக்ஸஸாக எக்ஸாமை வின்